அக்கா என்னக்கா எப்போ கிளம்புனீங்க இன்னும் இங்க நிக்கிறீங்க என்னாச்சு? என்னாச்சு அண்ணி? ஏதாவது ப்ராப்ளமா? நம்ம டிரைவர் திடீர்னு அவரோட வைஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. ஓ, நாங்க 3 பேரும் நாளைக்கு கான்ஃபரன்ஸ் வேற அட்டென்ட் பண்ணணும். நாங்க கார் ஓட்டினா ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். நானும் முடிஞ்ச வரைக்கும் வேற ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டேன். யாருமே கிடைக்கல. சரி இருங்கக்கா, என் சைடுல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். மோகன், ஃப்ரீயா இருக்கியா மோகன்? இன்னைக்கு ஆக்டிங் டிரைவரா போகணும். ரொம்ப எமர்ஜென்சி. இப்படிதான் இதுங்க ரெண்டுக்கும் தெரியுதோ, கரெக்டா வந்து நிக்குதுங்க பாரு. அவைலபிள் இல்லையா? சரி. ஓ ஹலோ அண்ணா, இல்ல ஒரு ஆக்டிங் டிரைவர் வேணும்னா. யாரும் இல்லையா? சரி பாத்துக்கிறேன். அக்கா என்னாச்சு சிவா? அது வந்து இன்னைக்கு யாருமே அவைலபிள் இல்லைன்னு தான் சொல்றாங்கக்கா. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. அக்கா வேற ஆப்ஷன்லாம் இல்லக்கா, வா நம்மளே போலாம். என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க தான் நாளைக்கு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, பேசாம நீங்களே காரை ஓட்டுங்க. நாங்க வந்தாச்சு. நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பா 10:30க்கு அங்க வந்துருவோம். நாங்க 3 பேரு. நான், என் சித்தப்பா, அப்புறம் என் தம்பி கபிலன். ஆமா கண்டிப்பா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வா. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, இது வேற. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி டோரை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? இப்படியா திடீர்னு டோரை திறந்துட்டு உள்ள வருவீங்க? என்ன நக்கலா? திருட்டுத்தனமா ரூம்குள்ள வந்ததும் இல்லாம என்கிட்ட ரூல்ஸ் வேற பேசிட்டு இருக்கீங்களா? மேடம், நீங்க தான் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரோட ரூமா இருந்தாலும் உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணுங்கிறது தான் காமன் சென்ஸ். நான் அதை தான் சொன்னேன். காமன் சென்ஸ பத்தி நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அதை பத்தி பேசுற எந்த தகுதியும் இல்ல. இந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு இப்ப இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சொல்லி பார்த்தாச்சு. இனிமே வேற எப்படி சொன்னா நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேனா? அப்புறம் ஏன் நீங்க மட்டும் வந்து இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். எனக்கு புரியல, நான் ஏன் போகணும்? என்னால அப்படியெல்லாம் போக முடியாது. இப்ப நீங்க போகலனா நான் போலீஸ கூப்பிட வேண்டி இருக்கும், சொல்லிட்டேன். சரி, அப்படியே இருந்தாலும் உனக்கு இங்க என்ன வேலை? நாங்க இங்க வரோம்னு தெரிஞ்சுதானே நீயும் வந்திருக்க. எங்க கிட்ட பிரச்சனை பண்ணி எங்க நிம்மதியை கெடுக்கிறதானே உன்னோட நோக்கமே. இந்த தடவை நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல. இரு, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றேன். அவங்க வந்து உன்னை உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் நீ எல்லாம் திருந்துவ. ஏங்க, எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்து உங்களை ஃபாலோ பண்றதுதான் என் வேலையா? அப்போ என்னத்துக்கு நீங்க வந்திருக்கா? இல்ல, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நாங்க எங்களோட சேனலோட கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண வந்திருக்கோம்ப்பா. அதே கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்காக தான் எங்க சேனல் சார்பா நான் வந்திருக்கேன் சார். இங்க பார், இந்த நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் ஆடு. சித்தப்பா, எனக்கு மேல் ஃப்ளோர்ல தான் ரூம் வேணும். மா, மேனேஜர் தான் சொன்னார்ல இந்த லாட்ஜ்ல எங்கேயும் ரூம் இல்லைன்னு. டைம் வேற ஆயிட்டு இருக்குமா, இதுக்கு மேல எங்க போய் தேட சொல்ற? பாவைக்குட்டி,
பாவை வா. மாம்சு கிரேட் மாம்சு, சூப்பர், வேற லெவல், அசத்திட்டீங்க போங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆ? எப்படி மாமா உங்களுக்கு தோணுச்சு? ஏய், இது நான் பிளான் பண்ணி எல்லாம் நடக்கல, அப்படியே யதார்த்தமா நடந்துருச்சு. பாரா மாம்சு, கடவுள் இருக்காரு. எப்படியாச்சும் இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள அக்கா கிட்ட பேசி புரிய வைக்கிற வழியை பாருங்க. அதுக்கு அண்ணி முதல்ல இவர்கிட்ட பேசணுமே. என்ன அயலி, நானே எப்படியாவது இந்திராணி கிட்ட பேசி புரிய வச்சிடலான்னு நம்பிக்கையோட இருக்கேன். நீ இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி? ஐயோ அண்ணே, நான் நெகட்டிவாலாம் பேசல, பிராக்டிக்கலா தான் சொல்றேன். ஆ? அண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் மேட்டர்லயே உங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆ, இந்த நிலைமையில அவங்க உங்ககிட்ட நீங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மட்டுமா, கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல, உங்களை அவ்வளோ சீக்கிரம் அன்னிக்கிட்ட பேச விட்டுருவாங்களா? அதுக்கு தான் சொல்றேன், எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிடாதீங்க. எதுவா இருந்தாலும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. இந்த தடவை அதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. கைவசம் ஏகப்பட்ட பிளான் இருக்கு. முதல்ல அந்த செழிய இந்திராணிய வச்சு காரியத்தை முடிச்சிடலான்னு பார்த்தான். அவனால முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த அயலியும் சிவாவும் வந்துச்சுங்க. இதுங்க ரெண்டும் நமக்கு கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு இருக்கிறதால செழியன் இதுங்க கூட சேர்ந்துக்கிட்டான். இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு டிராமா பண்ணி இந்திராணி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பாப்பாங்க. அதுக்கு மட்டும் நாம விடவே கூடாது. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிம்மதியை தேடிதான் நாமளும் இங்க வந்திருக்கோம். இங்க வந்ததும் இதுங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு டென்ஷனோட சுத்தணும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன கபிலா? சிவாவும் அயலியும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தானான்னு என்னால் நம்பவே முடியலமா. அதான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் தானே சிவா அயலியோட கழுத்துல தாலி கட்டினா. அப்புறம் என்ன? இல்லம்மா, இருந்தாலும் என்னால் அதை உண்மைன்னு நம்பவே முடியல. மா, அவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே புருஷன் பொண்டாட்டி இல்லன்னே வச்சுப்போம். ஆனா இப்போ நாம என்ன பண்ணாலும் அண்ணி அதை நம்பவே மாட்டாங்க. அதுக்கு ஒரே வழி, நாங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு அயலியும் சிவாவும் அவங்க வாயாலேயே சொல்லணும். அதை எப்படி ரத்திக்க முடியும்? அவங்க ரெண்டு பேரும் தான் அக்காவை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல. அவங்கள எப்படிங்க உண்மையை சொல்லுவாங்க? நாம தான் சொல்ல வைக்கணும். ரித்திகா, பொன்னியோட கல்யாணம் வேற இருக்கு. இந்த நேரத்துல எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாமே. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் அவங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறேன்.